வணக்கம் அன்பு உள்ளங்களே. உங்களை மதிக்காதவர்களுக்காக ஒருபோதும் உங்களை இழக்காதீர்கள். அமைதியாக இருங்கள். ஏனெனில் அந்த அமைதிதான் ஒரு நாள் உங்கள் வெற்றியின் சத்தமாக மாறும். மதிக்கவில்லை என்றால் யாரிடமும் கெஞ்சாதே, துரத்தாதே, விளக்காதே, அமைதியாக இரு. அந்த அமைதிதான் உன் வலிமை. நீ எந்த அளவுக்கு யாரையும் நேசித்தாலும் அவங்களுக்கு உன்னை பற்றி கவலை இல்லாத நாள் வரும். அது வரும்போது நீ ரொம்ப வலிக்கலாம். ஆனா அது உன் முடிவு இல்ல. அதுதான் உன் தொடக்கம். நீ துன்பப்பட்டதால நீ பலவீனம் இல்ல. அந்த துன்பத்துக்கு பிறகும் நீ நிக்கிறியே, அதுதான் உன் வலிமை. யாரோ உன்னை விட்டு போயிருந்தாங்கன்னு நினைச்சு அழாத. அவர்களே போகணும். ஏனில எல்லாரும் உன்னோட பயணத்துக்கு சேர மாட்டாங்க. சிலர் வந்து கற்றுக் கொடுப்பாங்க, சிலர் வந்து காயப்படுத்தி போவாங்க. ஆனா அந்த காயங்கள் தான் நாளை உன்னை காக்க போற ஆற்றல். ஒரு நாள் நீ உன்னை பார்த்து சிரிப்பாய், அந்த வழியிலேயா இருந்திருந்தா இன்னைக்கு நான் இந்த மாதிரி வலிமையா இருக்க முடியாதுன்னு சொல்லுவேன். நீ இன்னைக்கு அமைதியா இருக்கிறது தோல்விக்காக இல்ல, அமைதியே உன் பதில். அது ஒரு நாள் உன் வெற்றியின் சத்தமா மாறும். வாழ்க்கை சில நேரங்கள்ல நீ நினைச்ச மாதிரி நடக்காது. ஆனா அதனால வாழ்க்கை முடிவாகாது. அது ஒரு புதிய பாதை திறக்குது. நீ துன்பப்படுறப்போ யாரும் உன்னோட இருக்க மாட்டாங்க. அது சரிதான். ஏனெனில் அந்த நேரம் தான் நீ உன்னை அறிகிற. யார் உண்மையா உன்னை நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற. ஒரு நாள் நீ வெற்றி அடையும் போது அதே உலகம்தான் உன்னை நினைச்சு பேசும். ஆனா நீ யாருக்கிடமும் கோபப்படாத. அவங்கள மன்னிச்சிடு. அது அவங்களுக்காக இல்ல, உன் மன அமைதிக்காக. மன்னிப்பு என்பது ஒரு பலவீனம் இல்ல, அது உன்னை வலிமையாக்கும் சக்தி. நீ மன்னிச்சு விடுற நேரத்துல உன் மனம் லேசா ஆகும். உனக்கு புதிய ஆற்றல் வரும். அந்த ஆற்றல் தான் உன்னை நாளை உயர வைக்கும். யாரையும் குறை சொல்லாதே, யாரையும் விளக்காதே. விளக்கம் தேவைப்படுறவங்களுக்கே உன்னை பத்தி புரிந்து கொள்ள முடியாது. உன்னோட பயணத்தை நம்பு. ஒவ்வொரு வலியும் உன்னை உருவாக்குது. ஒவ்வொரு மௌனமும் உன்னை வலிமையாக்குது. ஒரு நாள் உன்னாலெல்லாம் முடியும். நீ இப்போ மட்டும் இல்லாம எப்போதும் உன்னோட இருக்கிற ஒரே மனிதன் நீதான். அந்த நம்பிக்கையோட இரு. உன்னை நம்பு. அப்போ வாழ்க்கை கூட உன்னை நம்பும். வலிய நினைச்சு அழக்கூடாது, அதை நினைச்சு சிரிச்சு விடு. ஏனில அதுதான் உன்னை வலிமையாக்குனது. வலி எல்லாருக்கும் வரும். ஆனா அதை சமாளிக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. நீயும் அந்த வரிசையில தான் இருக்கணும். ஏனில் உன் வலிமை உன் அமைதியில தான் இருக்கு. நீ வலியை கடக்கணும் என்றால் முதல்ல நீ உன்னை மன்னிச்சிடணும். ஏனில நீ உன்னை குறை சொல்லிக் கொண்டே இருந்தா அந்த வலி ஒருபோதும் போகாது. உன்னை விட்டு போனவங்கள மறந்திடு. அவங்களுக்கு தீமை வேண்டாம், அவர்களை மன்னிச்சிடு. அது அவர்களுக்காக இல்ல, உனக்காக. மன்னிப்பு என்பது மனசை சுத்தம் பண்ற மருந்து மாதிரி. அதை நீ ஒவ்வொரு நாளும் உன்னுள் பயன்படுத்திக்கணும். ஒரு நாள் நீ வலிய நினைச்சா கூட வலி வராது. அதுக்கு பதிலா நிம்மதி வரும். நான் இதையும் கடந்து வந்துட்டேன் என்ற பெருமை வரும். நீ இப்போ மௌனமா இருக்கலாம், ஆனா இந்த அமைதி ஒரு நாள் உனக்கு சத்தமா பேசும். அது உன் வெற்றியின் சத்தம் இருக்கும். யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல நீ உயர்ந்திருப்பாய். அப்போ உன்னை மதிக்காதவங்க தான் உன் பேரை பேசுவாங்க. ஆனா நீ திரும்பி பார்க்காதே, அவங்கள நினைச்சு சிரிச்சு விடு. வாழ்க்கை எப்போதும் உன்னை காயப்படுத்தி தான் கற்றுக் கொடுக்கும். ஆனா அந்த காயங்கள் தான் உன் புஸ்தகத்தின் முக்கியமான பக்கங்கள். அந்த பக்கங்கள் தான் நாளைய உன் வலிமையின் சான்றுகள். நீ இன்னும் பல தூரம் போகணும். உன் கனவுகள் இன்னும் நிறைய இருக்கு. அந்த கனவுகளுக்காக எழுந்திரு. யாராவது போனதுக்காக நின்னு போகாதே. நீயே உன்னுடைய நண்பனாக இரு. உன்னை நம்பு. உன்னை மதிக்கிறது தான் வாழ்வின் முதல் வெற்றி. ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தா இந்த வலி, இந்த தனிமை, இந்த மௌனம் எல்லாம் உன்னை வலிமையாக்கினது தான் தெரியும். அப்ப நீ சிரிச்சு சொல்லுவ, அந்த வலி இல்லையா இருந்திருந்தா இன்னைக்கு நான் இந்த மாதிரி இருக்க முடியாது. வாழ்க்கை உன்னை சோதிக்குது, ஆனா அது உன்னை உடைக்காது. அது உன்னை கட்டி எழுப்புது. நீ நம்பிக்கையை விடாத. நம்பிக்கை தான் உன் உயிர். மதிக்கவில்லை என்றால் கெஞ்சாதே, துரத்தாதே, விளக்காதே. அமைதியா உன் வழியில போ. அந்த அமைதியே ஒரு நாள் உன் வெற்றியின் சத்தமா மாறும்.